சென்னை டு கொடைக்கானல் பயணத்துல எனக்கு கடைசி நாள். கிளம்ப மனசு இல்லைனாலும் அதுதான் நெசம். இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாதுன்னு ஏக்கமா சூரிய உதயத்தை பார்த்துட்டு பல்ல விளக்கிட்டு என்னோட வேலையை பார்க்க உட்காந்துட்டேன். வந்து 3 நாள் ஆகுது. ஆனா 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ரூம் 9 மணி செக் அவுட். அதுக்குள்ள சாப்பிட்டு முச்சாச்சு. நைட்டே ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி வைங்கன்னு சொன்னா எவனுமே கேட்கல. அப்புறம் அறக்க பறக்க பொட்டி படிக்க கட்டின ரூமை விட்டு அவுட்டு. காலை உணவு முடிக்க ஹோட்டலுக்கு ஒரு ஸ்டாப். நம்ம சும்மா இருக்கிறதுனால நம்மள சர்வர் ஆகிட்டானுங்க. டிராவலிங்ல புரிதா பற்றாக்குறை ஏற்படும் அங்கேயே எக்கு பாயில் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். 1 மணிக்கெல்லாம் மலையை விட்டு இறங்கலான்னு பிளான் பண்ணோம். சாப்பிட்டு வெளியே போகவே 11 ஆயிடுச்சு. அப்ப கூட 2 மணி நேரம் இருக்கே, கீழே போயிடலாமே நினைப்பீங்க. அதான் இல்ல. சாக்லேட் கடையில ஒரு 1 ஹவர். அப்புறம் ஒரு 2 மணி மேல ஆயிடுச்சு கீழே வரத்துக்கு. வந்த உடனே லஞ்ச் பிரேக். மீல்ஸ் வெளுத்து வாங்கிட்டு நம்ம வெறும் எக்கு பண்ணனோட லஞ்ச் முடிச்சுட்டு எரிபொருள் நெருப்பிட்டு அடுத்த ஸ்டாப் ஸ்ட்ரைட்டா திருச்சி தான். இறக்க வேண்டியதை இறக்கிட்டு ஏத்த வேண்டியதை ஏத்திட்டு கிளம்பியாச்சு. தூக்க பற்றாக்குறையால் வண்டியே ஓட்ட முடியல. அதனால கருப்பு காப்பிக்கு ஒரு ஸ்டாப்பிங் ஒண்ணு போட்டோம். அடுத்தபடியா உளுந்தூர்பேட்டையில இரவு உணவு முடிச்சாச்சு. பைக்ல ஒரு 1 மணி நேரம் உக்காந்து வரவே முடியல. சீட்டு மனக்கட்ட மாதிரி